மிகுந்த வேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் உங்கள் நிலை மறவாமல் இருந்தாலே போதும், அதுவே உங்களை வாழ்வில் நிலைநிறுத்தும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன்னுடைய வேகம்தான் உன்னுடைய வேதனைக்கான முதல் காரணமாக இருக்கிறது. எனவே எதையுமே எப்பொழுதுமே நிதானமாக யோசி. எதையுமே நிதானமாக சிந்தனை செய்தால் உன் வாழ்வில் நீ அளவிட முடியாத சந்தோஷத்தை, அளவிட முடியாத வெற்றியை, எதிர்பாராத சந்தோஷத்தை நிச்சயமாக அனுபவிக்கலாம். ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு நீ விலகினால் அதுவே உன் வாழ்வில் மிக பெரும் தவறாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. எனவே தவறு இருக்குமிடத்தில் மன்னிக்க கற்றுக்கொள். மன்னித்தலே மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் வைத்துக்கொள்ளும். பிறரை குறை கூறும் அளவிற்கு இவ்வுலகில் உத்தமவான் என்று எவருமே இல்லை. ஆகையால் அடுத்தவர் பற்றி பேசும் முன்பு தன்னுடைய நிலையை பற்றி சற்றே சிந்தனை செய்து பார். மற்றவர்களை குறை கூற உன் வாயிலிருந்து சொற்கள் எழவே எழாது. நம்பிக்கையோடு எப்பொழுதுமே மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதவாறு இருந்து கொண்டாலே போதும், நீ உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக ஜெயிப்பாய். உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். எதிரியை எதிரே வைத்துப்பார், துரோகியை தூரமாக வைத்துப்பார். உன்னை யாராவது எதிர்த்து நின்றால்தான் உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கே மிக தெளிவாக புரிய வரும். எனவே எதிரியை கண்டு பயப்படாதே. அவர்களை எதிரே நிற்க வைத்து பின் உன்னுடைய பலம் என்னவென்று யோசனை செய்து பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீ சாதுரியமாக அடையலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நம்மை பழி கூறும் எவரும் நம் வாழ்க்கைக்கு வழி கூறப் போவதே இல்லை. ஏனென்றால் நம் வாழ்க்கை நம் கையில் அல்லவா இருக்கிறது. நம்மை பழி கூறுபவர்கள் கூறிக்கொண்டேதான் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு வேறு வேலையே இல்லை. அவர்கள் நமக்கு வழியும் காட்டப்போவதில்லை, நமக்கான வாழ்க்கையையும் அவர்கள் காட்டப்போவதில்லை. நம் வாழ்க்கை, நம் சந்தோஷ வாழ்க்கை நம் கையில்தான் உள்ளது. அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வதும் நம் கையில்தான் இருக்கிறது. எப்பொழுதுமே நீ நீயாக இருந்து கொண்டே இரு. நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசிக்கொண்டிரு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை. தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை. உன் மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று படுகிறதோ அதை தீர்க்கமாக செய். மற்றவர்கள் என்ன கூறுவார்களோ என்று அதை நினைத்து நீ சிந்திக்க ஆரம்பித்தால் எதையுமே உன்னால் செய்யக்கூட முடியாது. அனைத்தும் அறிந்தவர் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அறிந்ததை கொண்டு வாழவும் இயலவே இயலாது. ஆகையால் அறிவை கற்றுக்கொண்டு அன்போடு வாழ பழகு. எப்பொழுதுமே உன் வாழ்வு செழிப்பாகவே இருக்கும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாறிக்கொண்டே இருந்தால்தான் அது மாற்றம். அதுதான் வாழ்க்கை. இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே யாரிடமும் நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. துன்பம் மட்டுமே யாரிடமும் நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறுவதுதான் வாழ்க்கை. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு அறிவுரை செய்யாதே, உபதேசம் செய்யாதே. மற்றவர்களுக்கு உதாரணமாக இரு. அப்பொழுது மற்றவர்கள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வார்கள். உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு என் பிள்ளையே. பலனில் ஒருபோதும் உனக்கு அதிகாரமே இல்லை.
பலன் என்பதும் இல்லவே இல்லை என்றே எண்ணிக்கொள். பலனின் மீது ஆசை கூட வைத்து விடாதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இருக்கவே கூடாது. நம்பிக்கையோடு நீ செய்யும் செயல் அனைத்துமே உன்னை வெற்றியடைய வைக்கும். உன்னை வெற்றியின் பாதைக்கு கூட்டி செல்லும். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. பிரச்சனைகளை பழித்து பேசாதே. பிரச்சனைகளை மனதை பக்குவப்படுத்துகிறது. பிரச்சனை என்று ஒன்று வந்தால்தான் நம் மனபலமே நமக்கு தெரிகிறது. வாழ்வை பழிக்காதே. வாழ்க்கைதான் உனக்கு என்னை தந்தது. இறைவனான நானே உனக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையும் நான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். எனவே வாழ்க்கையை பழிக்காதே. வாழ்க்கையை வெறுக்காதே. வெறுத்தாலும் சரி, பழித்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இது உன் சாய் தேவாவின் சத்திய பிரமாணம். நீ சில நேரம் உன்னை பற்றி உனக்கு பின்னால் கேலியாக பேசுபவர்களை நினைத்து நினைத்து வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. அவர்கள் உன்னை விமர்சனம் செய்வதற்கான காரணம் புரியுமா? அவர்களால் உன் தரத்திற்கு வர முடியாத பொழுதும், உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாமல் போனாலும், உன்னை துன்புறுத்தி நீ வேதனைப்படாமல் இருந்த போதும், அந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்கள் நடக்கப் போவதை அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிரியமே. நீதான் என் பிரியமான குழந்தை. உனக்கு பின்னால் பேசுபவர்களையும் உன் முதுகில் குத்துபவர்களையும் நினைத்து வீணாக வேதனைப்படாதே. கண்மணியே, வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழவே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ ஒரு கருவியாக செயல்படுகிறாய். அதுதான் உன்னுடைய மிக பெரிய குறை. போகும் பாதையில் உன் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அந்த பாதையில் பயணிக்க பழகிக்கொள். வாழ்க்கையின் தனித்துவமே அதில் உள்ள யதார்த்தம்தான். வாழ்க்கையை எப்பொழுதும் யதார்த்தத்துடன் வாழு. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிதான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான முடிவோடு எப்பொழுதுமே உன் பயணத்தை தொடராதே. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் பயணத்தையும் உன் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தென்றல் வந்து உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் அந்த தருணத்தை நீ உணர்வாய். கண்மணியே, போகும் வழியில் உன்னை வாழ சொல்லவில்லை. ஒரு வழியை உனக்கு ஏற்றாற்போல், உன் வாழ்க்கைக்கு ஏற்பாற்போல் நீ தீர்மானம் செய்து கொள். அந்த வழியில் உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. அதற்கு நீ போகும் பாதையை மனதார உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன் வாழ்க்கையை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பாவும் ஆசைப்படுகிறேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக செயல்படு. நம்பிக்கையோடு செயல்படு. விடாமுயற்சியுடன் செயல்படு. நிச்சயமாக ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பக்கபலமாக இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை அழகாக மாறும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் மனதை திருப்திப்படுத்த, உன்னை ஆனந்தப்படுத்த, உன்னை சந்தோஷப்படுத்த இருக்கும் பொழுது வீணாக குழம்பாதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே, தயங்காதே. எதையும் துணிந்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருப்பேன். நீ வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ அடுத்த நொடியே உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா வருவேன். நிச்சயமாக வருவேன். என்னதான் சூழலில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், என்னதான் சூழலில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த சூழலிலும் பயந்து விடாதே. அந்த பயமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு செல்ல முடியவே முடியாது.
பயமோடு இருப்பவர்கள் எதையுமே திறம்பட செய்து முடிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொதுவான விஷயம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான் திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்துவிட்டாலே போதும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காது, கலங்காதே, நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது.
நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும் அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். முடிந்ததை நினைத்து நினைத்து புலம்பி என்ன சாதித்தாய் குழந்தையே? உன் சாயி தேவா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ தன்னம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும்? கடந்து போன கஷ்டத்தை நினைத்து நினைத்து கலங்குவதாலும், உன்னை விட்டு விலகி சென்றவரை நினைத்து நினைத்து வருந்துவதாலும் நீ பெற்றது ஒன்றுமே இல்லையே. ஏன் உனக்குள் இந்த அர்த்தமற்ற புலம்பல் இருக்கிறது குழந்தையே? அதன் மூலம் நீ உன் மன நிம்மதியை தான் இழந்து கொண்டிருக்கிறாய். உன் மன நிம்மதி இழந்தால் உன்னுடைய உடலும் வீணாக வேதனை அடைகிறது, உன் மனமும் வீணாக வேதனைப்படுகிறது என்பதை உனக்கு புரியவில்லையா குழந்தையே? எனவே என் பிள்ளையே, புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு சுவாசமே என்று தன்னம்பிக்கையோடு எழுந்து என்னிடம் வா. உனக்கு தேவையானதை, தைரியத்தை, உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நிலையானது என்பது எதுவுமே இல்லை என்பதை தான் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது.
முடிவாக கஷ்டம் உன்னை ஒன்றுமே செய்யாது. அந்த கஷ்டத்தில் இருக்கும் பயம்தான் உன் மனதையும் குழப்பி அறிவையும் குழப்பி உன்னுடைய இந்த நிலையை மாற்றி அமைத்து விடுகிறது குழந்தையே. கஷ்டத்தைக் கண்டு முதலில் பயப்படாதே குழந்தையே. தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே. எதற்காக உனக்கு இந்த பதற்றம்? தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம்தான். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி எதையுமே யோசிக்காமல் பின்வாங்குவதுதான் மிக அசிங்கமான செயல் குழந்தையே. அதுதான் அவமானமும் கூட. உன்னுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் கூட நீ செய்த முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது குழந்தையே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த முயற்சி உன் வாழ்விற்கு ஒரு நல்ல வழியை காட்டும். குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் உன்னை விட்டு தொலைந்து சென்றதையும் எண்ணி எண்ணி வருத்தப்படாதே. நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நினைத்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. உன் விதிப்படி, நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின்படி உன் வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதையும் நினைத்து நீ புலம்புவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது நடந்துதானாகும். உனக்கு வருவது வந்தே தீரும். விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நாம் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று கேட்கிறாயா? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும் என்று கேட்கிறாயா? நான் அதை அடைய ஏன் உழைக்க வேண்டும் என்றும் கேட்கிறாயா? எல்லாம் விதிதான் என்றால் வாழ்வில் எனது பங்குதான் என்ன சாயிநாதரே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது குழந்தையே. விதி என்பது பெரும்பாலும் உனது மன சமாதானத்திற்காகவே பயன்படுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் குழந்தையே. அவன் விதி முடிந்து விட்டது, போய்விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றுவிட்டான். உனக்கு விதிக்கப்படவில்லை, உன் வாழ்வில் அது எழுதப்படவில்லை, அதனால்தான் உனக்கு அது கிடைக்கவில்லை. உன்னுடைய விதி மிக நன்றாக இருக்கிறது, அதனால்தான் நீ மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் என்றெல்லாம் சமாதானம் செய்து கொள்வதற்காக இந்த விதியை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். உண்மையில் உனது செயல்பாடுகளால் ஏற்படும் விளைவுகளுக்கு விதி என்ற ஒன்றின் மீது பழியை போட்டு விடுகிறீர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நன்மை தீமைகளுக்கான அடிப்படை சுய நிர்ணய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. விதி எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும் குழந்தையே. இதை நன்றாக உணர்ந்து, விதியை நன்றாக உணர்ந்து கொண்டு நீ வாழும் இந்த நிகழ்காலத்தில் முடிந்தவரை தர்மங்களிலிருந்து மீறாமல் வாழ்வதில் எதிர்காலத்தில் நமக்கு நாமே நல்ல விதியை எதிர்கொள்கிறோம் என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிந்தவரை உன்னால் உதவி செய். உனக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் உன்னால் முடிந்தவரை செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களுக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்வதே உன் விதியை நல்ல விதியாக மாற்றி அமைவதற்கான சான்றாகவே இருக்கும். குழந்தையே, பொறுமையாக இரு. உனக்கான நல்லதை செய்து கொண்டே இரு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இரு. உனக்கான நல்லது நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன்னை நிச்சயமாக வந்து காக்கும். தர்மம் தலை காக்கும் குழந்தையே. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும் குழந்தையே. அதற்கான வேலையில் உன் சாயப்பா ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வை மிக பிரகாசமாக மாற்றவே உன் சாயப்பா உழைத்து கொண்டிருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சாயிநாதரே, நீங்கள் என்றால் என் வாழ்வில் மாற்றங்கள் வரும் என்று சொல்கிறீர்களே என்று கேட்காதே. எதையும் ஆராயாதே. வருவது வந்தே தீரும். நடப்பது நடந்தே தீரும். உன்னை விட்டு போவது போயே தீரும். நீ குழம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ ஆராய்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை குழந்தையே.
நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலையின்றி, பயமின்றி, துன்பமின்றி உன் வாழ்வில் கம்பீரமாக நீ வாழத்தான் போகிறாய். நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு திருப்பம் வந்தே தீரும். அந்த திருப்பத்திற்கான சாட்சியாகவே உன் சாயப்பா எப்பொழுதும் உன் வாழ்வில் இருப்பேன். இனி உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகும் நேரமெல்லாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது.